அப்படி பண்ணியிருக்கிற சில சான்றிதழ்கள் முன்னுக்கு பின் முரணா பேசின மாதிரி அமையும் பட்சத்தில் அது நிச்சயமாக அவர்களால் நிராகரிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கும். அவங்க அதுல கீழே மென்ஷன் பண்ணியிருந்தாங்க, இன்னொரு கண்டிஷன் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க, நீங்க அப்லோடு மறுமுறை பண்றது ரொம்ப கிளியரா இருக்கணும், நாங்க வந்து விசிபிளா பாக்குற மாதிரி இருக்கணும், அதுல இருக்கிற லெட்டர்ஸ் மறைஞ்சிருக்க கூடாது, பழைய சான்றிதழ் புதிய சான்றிதழ்னு மாத்திட்டேனே இதனால ஏதாவது பிரச்சனை வரும்னா இதனால வராது. ஏன்னா அனைவருக்கும் வணக்கம். மெட்ராஸ் உயர்நீதிமன்ற தேர்வை எழுதி முடிச்சுட்டு செலெக்ஷன் லிஸ்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. கூடிய சீக்கிரம் செலெக்ஷன் லிஸ்ட் வந்துடும். இந்த செலெக்ஷன் லிஸ்ட்ல உங்களுடைய பெயர் பதிவெண் இடம்பெறுவதற்கு நீங்க இந்த மறுமுறை டாக்குமெண்ட் அப்லோடு பண்ண சொல்லி இருக்கிறதுல பலர் வந்து டாக்குமெண்ட் அப்லோடு பண்றதுக்கான அந்த சர்வர் ப்ராசஸ் சரியா இருந்தது பண்ணியிருக்கீங்க. பலர் அந்த சர்வர் ப்ராசஸ் சரியில்லை, அதனால பண்ண முடியல. ஸோ அப்படிப்பட்டவங்க ஒன்றும் கவலைப்பட தேவையில்லைன்றதை நம்ம போன ஒரு காணொலியில தெரிவிச்சிருந்தோம். என்ன காரணம் அப்படின்னா, முதல் முறை பண்ணினதையே அவங்க கன்சிடர் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. அதனால மறுமுறை வந்த சான்ஸால என்னால் பண்ண முடியாம போயிடுச்சு அப்படின்னு சொல்றவங்க வருத்தப்பட தேவையில்லைங்க. அப்புறம் இந்த டாக்குமெண்ட் அப்லோடு பண்ணின விஷயத்தையும் அவங்க கன்சிடர் பண்ணி தான் உங்களோட செலெக்ஷன் லிஸ்ட்டை வெளியிட போறாங்க. அதற்கான ப்ராசஸ் தான் அங்கே நடந்துகிட்டு இருக்கும். அதனாலதான் அது கொஞ்சம் டிலே ஆகிட்டு இருக்கு. ஏன்னா நாம ஒரு நபருடைய டாக்குமெண்ட்டை பரிசீலிக்கணும் அப்படின்னாலே நேரம் எடுக்கும். அவர்கள் கிட்டத்தட்ட 1,00,000 பேருடைய டாக்குமெண்ட்டை பரிசோதிக்க வேண்டியது இருக்கிறது. அப்ப கண்டிப்பா அதற்கான நேரம் அதற்கு தேவைப்பட்டதான் செய்யும். அதனால நீங்க அவங்க சைட்ல எப்ப டாக்குமெண்ட் அப்லோட பண்ணி முடிச்சிட்டோம், இன்னும் இந்த செலெக்ஷன் லிஸ்ட் வராமையே இருக்குன்னு வருத்தப்பட்டு இருக்க தேவையில்லைங்க. அதுக்கான ப்ராசஸ் அங்கே நடந்துகிட்டு தான் இருக்கு. கூடிய விரைவில் அந்த செலெக்ஷன் லிஸ்ட் வெளிவரும். இப்போ இந்த டாக்குமெண்ட் அப்லோடு பண்ணினதுல நாம பல பேர் என்ன பண்ணியிருக்கிறோம் அப்படிங்கிறத வச்சு உங்களுக்கு செலெக்ஷன் லிஸ்ட்ல பேர் வரும். நீங்க என்ன எதிர்பார்க்கணும் அப்படின்னா, இந்த செலெக்ஷன் லிஸ்ட்ல என் பேர் வர்ற மாதிரி நான் அதுல ஏதாவது பண்ணியிருக்கேனா அப்படின்னு யோசிச்சு பாருங்க. ஸோ அப்படி என்னெல்லாம் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த செலெக்ஷன் லிஸ்ட்ல உங்களுடைய பெயர் வரும் அப்படிங்கிறதையும் தான் இந்த காணொலி மூலமா நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க. ஸோ வாங்க இந்த செலெக்ஷன் லிஸ்ட்ல என்ன பண்ணியிருந்தா உங்களுடைய பேர் வருவதற்கு வாய்ப்பு அதிகம்னு பார்க்கலாம். ஸோ விரைவில் வெளியாக உள்ள செலெக்ஷன் லிஸ்டில் உங்கள் பெயர் இடம்பெற என்ன செஞ்சிருக்கணும் நீங்க அப்படின்னா, இதுல ஒரு மறைமுக குறிப்பு இருந்தது. எல்லாருமே நோட் பண்ணியிருப்பீங்க. பட் இருந்தாலும் ஒரு சில பேர் அதை நோட் பண்ணியிருக்க மாட்டீங்க. அதுக்காக நான் அதை ஒரு முறை சொல்றேன். அதுல என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, இந்த எம்எஸ்எஸ்க்கு மேல இருக்கிறவங்க, எம்எஸ்எஸ் மற்றும் எம்எஸ்எஸ்க்கு மேல இருக்கிறவங்க டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணுங்கன்னு அதுல குறிப்பிட்டிருந்தாங்க. அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. அதுல மினிமம் செக்யூர் ஸ்கோர்னு ஒன்று இருந்திருக்கும். ஸோ அப்போ குறைந்தபட்ச தகுதி மதிப்பெண் என்று பெற்றவர்கள் மட்டும் இந்த மறுமுறை சான்றிதழ் பதிவேற்றத்தை செய்வதற்கு வாய்ப்பு வழங்கப்படுகிறதுன்னு அதுல மென்ஷன் பண்ணியிருந்தாங்கல்ல. அப்போ அதுல இருக்கக்கூடிய மறைமுக குறிப்பு என்னன்னாங்க அப்படின்னா, அந்த மினிமம் செக்யூர் ஸ்கோர் ஒரு 10th லெவல் போஸ்டிங் அப்படின்னா தமிழில் 20, பார்ட் ஏவில் 20 அதற்கு மேல் எடுத்திருக்க வேண்டும், பார்ட் பியில் 48 அதற்கு மேல் எடுத்திருக்க வேண்டும். இதற்கு மேல் எடுத்தவர்கள் தான் இந்த சான்றிதழ் பதிவேற்றத்தை செய்ய வேண்டும்னு சொன்னதுனால அவங்க ஆட்டோமேட்டிக்கா ஒரு குரூப்பை ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க. யாரு? மினிமம் செக்யூர் ஸ்கோருக்கு கீழாக மதிப்பெண் பெற்றவர்கள் டாக்குமெண்ட் பண்ணினாலும் அப்லோடு பண்ணாலும் பிரயோஜனம் இல்லை. அவர்கள் நிச்சயமாக இந்த சான்றிதழ் சரிபார்ப்புக்கு ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டார்கள். அவர்களை நாங்கள் ஏற்கனவே ரிஜெக்ட் செய்து விட்டோம் அப்படிங்கிறது அவங்களுடைய மறைமுக குறிப்பு. அதை அவங்க கொடுக்கல, இருந்தாலும் அதில் இருக்கக்கூடிய மறைமுக குறிப்பு அதுதான். அதனால இப்பவே உங்களுக்கு கொஞ்சம் காம்படிஷன் குறைஞ்சிருக்கும். இருந்தாலும் அந்த மினிமம் செக்யூர் ஸ்கோர் கீழே எடுத்தவங்களும் வருத்தப்பட தேவையில்லைங்க. அடுத்து உங்களுக்கு ஒரு கால்ஃபர் இருக்கு, இதே போன்ற ஒரு கால்ஃபர், அது கூடிய விரைவில் வெளியாகும். அதற்கு உங்களை நீங்கள் தயார்படுத்திக் கொள்வதற்கு இப்பொழுதிருந்தே நீங்கள் அதற்கு தயாராகலாம். ஸோ அடுத்ததா பாத்தீங்கன்னா, இந்த குறிப்பால இதுக்கு மேல எடுத்தவங்க கொஞ்சம் நிம்மதியா இருக்கலாம். ஓகே, நம்ம டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணியிருக்கோம், நமக்கு வருவதற்கு வாய்ப்பு இருக்கு, அந்த நினைப்பு அங்க இருக்கும் உங்களுக்கு. அடுத்தது ரெண்டாவது, அவர்கள் கொடுத்திருக்கிற நிபந்தனையை நீங்கள் பூர்த்தி செய்தீர்களா என்று சுய பரிசோதனை செய்து கொள்வது அவசியம். அதுல நீங்க வந்து ஒரு எஜுகேஷனல் சர்டிபிகேட், அப்புறம் உங்க எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிபிகேட், சில அடிஷனல் சர்டிபிகேட்ஸ், கம்பல்சரி சர்டிபிகேட்ஸ், இது எல்லாமே எவ்வளவு கேபிஸ்ல இருக்கணும், எம்பிஸ்ல இருக்கணும் அப்படிங்கறது எல்லாத்தையும் அவங்க வந்து ஒரு லிஸ்ட் அவுட் பண்ணியிருந்தாங்க. அதை நாங்க போன காணொலியில கொடுத்துருந்துருப்போம். அந்த அடிப்படையில் அந்த கேபி எம்பி அந்த அடிப்படையில நீங்க வந்து அந்த டாக்குமெண்ட்டை அப்லோடு பண்ணியிருக்கீங்களான்றதை நீங்க உறுதிப்படுத்திக்கிட்டாலே உங்களுக்கு ஒரு கிளிக் கிடைச்சிருக்கும். ஓகே, அவங்க சொன்ன கிரைட்டீரியாவை தான் நான் ஃபாலோ பண்ணியிருக்கேன் அப்படின்னா நீங்க பயப்பட தேவையில்லை. அதனால உங்களோட அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆகாது. இன்னொன்னு, அவங்க அதுல கீழே மென்ஷன் பண்ணியிருந்தாங்க, இன்னொரு கண்டிஷன் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க, நீங்க அப்லோடு மறுமுறை பண்றது ரொம்ப
கிளியரா இருக்கணும், நாங்க வந்து விசிபிளா பாக்குற மாதிரி இருக்கணும், அதுல இருக்கிற லெட்டர்ஸ் மறைஞ்சிருக்க கூடாது, அது வந்து ஒரு ஒரு பிளர்ரா லெட்டர்ஸ் தெரிஞ்சதுன்னா நாங்க டாக்குமெண்ட் வெரிஃபை பண்றது கஷ்டமா இருக்கும், நாங்க ரிஜெக்ட் தான் பண்ணுவோம்னு சொல்லியிருக்காங்க. அப்ப அதை பண்ணாம இருந்திருக்கீங்களான்னு நீங்க உங்களையே நீங்க சுய பரிசோதனை செஞ்சுக்கீங்க. அதை பண்ணலாட்டி ஓகே, இந்த இந்த செகண்ட் நிபந்தனையை நம்ம பூர்த்தி பண்ணிட்டு தான் வந்திருக்கோம், அப்ப நம்ம நம்பிட்டு இருக்கலாம் அப்படின்னு ஒரு யோசனைக்கு வந்துருங்க. மூணாவது என்ன அப்படின்னா, இருமுறை சான்றிதழ் பதிவேற்றம் செய்ததற்கு இடையிலான வேறுபாடு அப்படின்னா என்னங்க அப்படின்னா, முதல் முறை அப்படிங்கிறது நீங்க விண்ணப்பித்த பொழுது முதல் முறையாக சான்றிதழ் பதிவேற்றம் செய்திருப்பீர்கள். அதற்கு பிறகு இந்த முறை என்ன பண்ணாங்க, பிப்ரவரி 3ஆம் தேதியிலிருந்து 6ஆம் தேதி வரை சான்றிதழ் மறுபதிவேற்றம் செய்பவர்கள் செய்யலாம்னு வாய்ப்பு கொடுத்திருந்தாங்க. அப்ப நீங்க அப்ளிகேஷன் போட்ட பொழுது ஒரு முறை பண்ணியிருப்பீங்க, இப்போ ஒரு முறை பண்ணியிருக்கீங்க. அப்ப இந்த 2 முறை நீங்கள் செய்த பொழுது இந்த முதல் முறை செய்ததற்கும் 2ஆம் முறை செய்ததற்குமான வேறுபாடு என்ன அப்படிங்கிறத நீங்க உங்களை பத்தி யோசிங்க. நீங்க இந்த தடவை கொண்டு போனது என்னென்ன கொண்டு போனீங்க, போன தடவை கொண்டு வந்தது என்னென்ன கொண்டு வந்திருந்தீங்க. சில பேருக்கு அதுவே காலம் வந்து காட்டியிருக்கும், இதை தான் நீங்க பண்ணணும்னு காமிச்சிருக்கோம். அதுலயுமே சில பேர் நம்ம வேரியபிள் பண்ணியிருப்போம். ஓகேங்களா, இந்த இருமுறை பண்ணது பிரச்சனை இல்லை, ஆனா அதுல சில வேரியபிள் காமிச்சிருப்போம். எப்படின்னா, இப்போ நான் அப்ளிகேஷன் போட்ட பொழுது நான் என்ன பண்ணியிருக்கலாம், என்னுடைய ஜாதி சான்றிதழை பழைய சாதி சான்றிதழை பதிவேற்றம் செய்திருக்கலாம். புதிய சாதி சான்றிதழை இப்பொழுது மறுபடி நான் பதிவேற்றம் செய்யும் பொழுது புதிது பண்ணினேன் அப்படின்றேன். அப்படின்னா அதோடைய பழைய சான்றிதழ் புதிய சான்றிதழ் மாத்திட்டேனே, இதனால ஏதாவது பிரச்சனை வரும்னா இதனால வராது. ஏன்னா நீங்க ரினிவல் பண்ணியிருக்கீங்க, புதுப்பிச்சு தான் பண்ணியிருக்கீங்கிறது அது ஒரு நல்ல இஷ்யூவா தான் அமையும். ஓகேங்களா, அதனால இந்த இருமுறை செய்ததில் சில சூழ்நிலைகளில் சில சான்றிதழ்களில் காணப்படும் மாற்றம் நன்மையாகத்தான் அமையும். அதனால நீங்க அப்படி மாறி பண்ணியிருந்தீங்கனாலும் அது பிரச்சனையை தராது, உங்களுக்கு அது நன்மைதான் பயக்கும். ஆனால் சில சான்றிதழ்கள் என்னவாக முடிய வாய்ப்பு இருக்கிறது என்றால் தீமையாக முடியவே வாய்ப்பு இருக்கிறது. எப்படின்னா, நீங்க முதல் முறை பண்ணிய பொழுது எனக்கு எந்த எக்ஸ்பீரியன்ஸும் கிடையாதுன்னு பண்ணியிருக்கலாம், இப்போ வந்து நான் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு பண்ணியிருக்கலாம். இது மாதிரி நீங்களே ஏதோ ஒரு சர்டிபிகேட் சான்றிதழ் முன்னாடி பண்ணதுக்கும் இப்போ பண்ணதுக்கும் கான்ட்ராவர்சி உங்களுக்கே இருக்கும். நீங்களே அதை வந்து யோசிச்சு பாருங்க. அப்படி பண்ணியிருக்கிற சில சான்றிதழ்கள் முன்னுக்கு பின் முரணா பேசின மாதிரி அமையும் பட்சத்தில் அது நிச்சயமாக அவர்களால் நிராகரிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கும். அதனால அந்த மாதிரி விஷயத்த பண்ணியிருக்கீங்களான்னு யோசிச்சுக்குங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா, ஸோ இது எல்லாம் பண்ணி முடிச்சிங்கன்னா மேற்கூறிய காரணங்களும் செலக்ஷன் லிஸ்டில் உங்கள் பெயர் பதிவெண் இவையை கொண்டு இடம்பெறுவதற்கு ஒரு காரணியாக அமையும். இதைத்தான் அவர்கள் இப்பொழுது பரிசோதனை செய்து கொண்டிருப்பார்கள், இதைத்தான் பரிசீலித்துக் கொண்டிருப்பார்கள். இந்த பரிசோதனையின் அடிப்படையில், இந்த பரிசீலனையின் அடிப்படையில் உங்களுக்கு செலக்ஷன் லிஸ்ட் விரைவில் வெளியாக வாய்ப்புள்ளது. அதனால் செலக்ஷன் லிஸ்டில் பெயர் வருவதற்கு பலருக்கு வாய்ப்பை அளித்து அவர்களை நேர்காணலுக்கும் செய்முறை தேர்வுக்கும் அழைக்கப் போகிறார்கள். அதே போல OA மற்றும் அசால்ஜி போன்ற பணிகளுக்காக காத்திருப்பவர்களுக்கும் இதே வாய்ப்பை வழங்கி அவர்களையும் கூடிய விரைவில் செய்முறை தேர்வு நேர்காணலுக்கு அழைக்கவிருக்கிறார்கள். அதனால் நீங்கள் செய்ய வேண்டியது உடனடியாக என்ன செய்ய வேண்டும் என்றால், நேர்காணலுக்கு எப்படி தயாராக வேண்டும், செய்முறை தேர்வுக்கு எப்படி தயாராக வேண்டும் என்பதில் நீங்கள் கவனமாக இருந்து அதற்கு உங்களை தயார்படுத்தி வாருங்கள். அதுதான் உங்களை இத்தனை கட்டத்தையும் தாண்டி வெற்றியை கையில் அளித்து உங்களை அரசு பணியில் அமர வைக்கும். இது போன்ற மற்றொரு முக்கியமான காணொளியில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.